ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய எதிர்பார்ப்போட பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் கல்கி 2989 AD. இந்த படத்துல பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், கமலஹாசன் இன்னும் பல மல்டி ஸ்டாரர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை நாக அஸ்வின் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மகாநதினு ஒரு சூப்பர் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கல்கி படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகல, அந்த படத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த படம் மகாபாரத கிளைமேக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. மகாபாரத கிளைமேக்ஸ்ல கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை போர்ல தோக்கடிச்சிடுறாரு. ஸோ அவனை கொல்லும் போது அவனை கொல்லாம அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு இந்த வேலையை நீ செஞ்சு முடியும்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ அங்க இருந்து கட் பண்ணா காசின்னு இந்த உலகத்துல கடைசி நகரம்னு காட்டுறாங்க. ஸோ அங்க கொஞ்சம் மக்கள் அடிமையா வேலை செய்யறாங்க. அங்க காசி சூப்பர் காம்ப்ளெக்ஸ் 2 இடம் இருக்கு. கஷ்டப்படுறவங்க எல்லாம் கீழையும், நல்லா இருக்கிறவங்க எல்லாம் சூப்பர் காம்ப்ளெக்ஸ் மேலேயும் இருக்கிறாங்க. பிரபாஸை பத்தி சொல்லணும்னா, பாகுபலிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த படமும் அந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்துல அவர் இன்ட்ரோ சீன்ல இருந்து தூங்கு மூச்சு மாதிரியே தான் இருக்காரு. இன்ட்ரோ சீன்ல ஒரு பெரிய ஃபைட் வைக்கிறாங்க. அந்த ஃபைட் ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரியல. அந்த ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைட்டுக்கான ரீசனே ஒழுங்கா சொல்ல மாட்டிருக்காங்க. அந்த ஃபைட்ல காமெடின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் வச்சு ஒண்ணு பண்றாங்க. அதுவும் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல, சிரிப்பே வரல. அது ரொம்ப 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 சுமாரா தான் இருக்கு அந்த சீனு. படம் ஃபுல்லா ஒரு ஃபைட் சீன் தான் நிறைய வச்சிருக்காங்க. மத்தபடி அவர் பார்க்கும் போது எல்லாமே தூங்கி முடிச்ச மாதிரி தான் இருக்காரு. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு சூப்பரா இல்ல. அடுத்து தீபிகா படுகோன், அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்களுக்கு படத்துல ஒரு முக்கியமான ரோல். படம் ஃபுல்லா அவங்க வராங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஓவர்டு பண்ணாம ரொம்ப செட்டிலா கரெக்டா பண்ணிருக்காங்க, பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல பசுபதி, விஜய் தேவர்கொண்டா, குருணல் தாக்கர், திஷா பாண்டே இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்கள கேமியோ மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் அவங்க கேமியோ மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. இன்னும் சிலர் இம்பார்ட்டன்டா சொல்லணும்னா, படத்தோட மெயின் வில்லனா வர கமலஹாசன். அவருக்கு 2 சீன் தான் இருந்தாலும் அவர் வாய்ஸ் வச்சு மிரட்டி இருக்காரு. செமையா இருந்தது அந்த வாய்ஸ். அந்த வில்லன் ரோலுக்கு பக்காவா இருந்தாரு. அவருக்கு செகண்ட் பார்ட்ல மெயின் நிறைய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மிடில் வில்லனா வர அந்த வில்லன், அவர் பேர் தெரியல, அவரும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. இன்னொரு நோட்டபிள் பர்சன் சொல்லணும்னா, தீபிகா படுகோன் ஹெல்ப் பண்ற கைரான்னு ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. ஸோ கைரானா லக்கி கேர்ள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு 2-3 சீன் இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் வருவாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கும். அவங்க செமையாவே பண்ணிருப்பாங்க. இவ்வளோ கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல அவங்க கொஞ்சம் நோட்டபிள் பர்சனா இருப்பாங்க. அடுத்தது இம்பார்ட்டா சொல்லணும்னா, புஜ்னு ஒரு கேரக்டர், பிரபாஸுக்கு சப்போர்ட்டா வர ஒரு வாய்ஸ் மெஷின். அதுக்கு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் அந்த வாய்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கேட்க கொஞ்சம் என்டர்டெயினிங்கா இருக்கும். படத்தோட பாசிட்டிவ் சொல்லணும்னா, சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப நீட்டா செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. விஷுவலா செம்மையா இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு காசி நகரம் ஆகட்டும், அந்த காம்ப்ளெக்ஸ் சிட்டியை காட்டுறதாகட்டும், அதை விட்டு அவுட்டர்ல நேச்சரை காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சுப்ரீம் அவருடைய செட்டப் காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சம்பாலான்னு இன்னொரு ஏரியாவை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபும் செம்மையா பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி தான் கொஞ்சம் லேகா இருக்கே தவிர, பட் மேக்கிங் தான் செம்ம பர்ஃபெக்டா இருக்கு. தியேட்டர்ல உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். நான் 3Dல பார்த்தேன், அது இன்னமும் சூப்பரா இருந்தது. அடுத்த பிளஸ் படத்தோட இன்டர்வல் சீன், அப்புறம் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் இன்டர்வல் சீன் செம்மையா மேக் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் சீனுமே பார்க்க அவ்வளோ எலிவேட்டிங்கா இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்தது. அதுக்கு முன்னாடி செம்ம டிராகா போயிட்டு இருந்தது நார்மல் சீனு. அதுக்கப்புறம் பிரபாஸ் காட்டும் போதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டிராகா இருக்குது. எனக்கு நம்ம பிரபாஸ் தான் கேமியோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்டர்வல் சீன் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 மினிட்ஸ் அந்த ஃபைட் சீன் அதிலும் என்ன பண்ணியிருந்தாங்க. பட் என்னதான் மேக்கிங் நம்ம ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருந்தாலும், நமக்கு நிறைய ஹாலிவுட் படம் வரதை தவிர்க்க முடியல. எக்ஸாம்பிளுக்கு மேட்ரிக்ஸ், ரெசிடென்ட் ஈவில், மேட் மேக்ஸ், இந்த மாதிரி எல்லா படத்தோட சீனும் நமக்கு ஞாபகம் வரதை தவிர்க்க முடியல. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருந்தா கூட அந்த ஹாலிவுட் சீன்ஸ் அங்கங்க இருந்ததை நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. படத்தோட நெகட்டிவ் சொல்லணும்னா, ஸ்டோரி ரொம்ப லேகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப டிராக் ஆகி போயிட்டு இருக்கு. என் பக்கத்துல இருக்கலாம் நிறைய பேர் தூங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் கொண்டு செம்மையா பண்ணிடுறாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ், ஒரு சைட்ல பிரபாஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஃபைட், இன்னொரு சைட்ல 2 கேங்கு சண்டை. ஸோ இது எல்லாமே செம்மையா விஷுவலா பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே செம்ம சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அங்க நல்லா இருந்தது. பட் ஓவராலா பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் டல்லா தான் இருந்தது. சந்தோஷ் நாராயண் மியூசிக் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பாட்டு இருக்கு.
அந்த பாட்டு சும்மா சம்பாதிக்க தான் வந்துட்டு போகுது. அது ஒன்றும் பார்க்க அவ்வளோ கேட்க நல்லா இல்லை. கிளைமேக்ஸ்ல மியூசிக் வந்துட்டு நல்லா இருக்கு. தீம் மியூசிக்னு எதுவுமே மெயின்ல நிக்கல. ஒரு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சீனோ, அமிதாப் பச்சனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த மாதிரி மியூசிக்னு எதுவுமே மெயின்ல நிக்கவே இல்லை. பிரபாஸை பத்தி சொல்லணும்னா, பிரபாஸ் கதை கேட்கும் போது ஃபுல் கதைலாம் கேட்க மாட்டாரு போல. யாராவது டேரக்டர் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க அப்படின்னு சொன்னா போதும் ஓகே சொல்லிடுவாரு போல. அதுக்கப்புறம் அது பேன் இந்தியா மூவின்னு நினைச்சுப்பாரு போல. எக்ஸாம்பிளுக்கு சாகோல வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், அந்த குழந்தைய நீங்க தான் சொன்ன உடனே செம ட்விஸ்டா இருக்குல்ல, அதே மாதிரி சலார்லயும் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இதுலயே இருக்கு. அந்த மாதிரி கதை ஃபுல்லா கேட்க மாட்டாரு போல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சொன்னா மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி நடிப்பாரு போல. இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம், ஆதி புருஷ் இந்த மாதிரி படம் நடிச்சா பேன் இந்தியா ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்கன்னு நினைச்சிட்டாரு போல. ஸோ இதுக்கப்புறம் சிவபுராணம், முருகன் துணை இந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அதையும் வெயிட் பண்ணி பார்த்துதான் ஆகணும். ஓவராலா சொல்லணும்னா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். போரிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஆக்ஷன் சீக்வன்ஸோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேகா இருக்கும், அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.